ஓகே. ஜூன் 24, 25 சரியா? ஃபர்ஸ்ட் நியூஸ் எடுத்துக்கோங்க. கேக்குதா கேட்கலையா? கேக்குதா? கரெக்டா கேக்குதா? விட்டு விட்டு தான் கேக்குதா? ஓகே. ஃபர்ஸ்ட் விஷயம் இது ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான். என்ன பார்த்திருப்போம், எது பார்த்திருப்போம் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து ஷிப்பை வந்து ரீசைக்ளிங் பண்றது சரியா? இப்போ வந்து ஒரு ஷிப் வந்து பழசாயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதை அப்படியே வந்து தூக்கி வந்து ஒதுக்காம போடாம அந்த ஷிப்ல இருக்க முக்கியமான பார்ட்ஸ், இந்த ஸ்டீலு, காப்பரு, அலுமினியம், சில மிஷின் பார்ட்ஸ், இதெல்லாம் என்ன பண்ணுவாங்க கேட்டீங்கன்னா வந்து டிஸ்பேண்டில் பண்ணி திருப்பி வந்து அதை வந்து சோல்டு வந்து பண்ணுவாங்க சரியா? இதை தான் வந்து ஷிப் ரீசைக்ளிங் சொல்லுவாங்க. இதுக்கு முன்னாடி என்ன படிச்சிருப்போம் கேட்டீங்கன்னா வந்து கரெக்டா வந்து ஜூன் 1 சரியா? இதுக்காக வந்து ஒரு ஸ்கீம் இருக்கு அப்படின்றது பார்த்திருப்போம். அந்த ஸ்கீமோட பேர் பார்த்துக்கோங்க, ஷிப் ரீசைக்ளிங் கிரெடிட் ஸ்கீம் அப்படின்னு ஒரு ஸ்கீமை பத்தி பார்த்திருப்போம். நான் அன்னைக்கே சொல்லியிருப்பேன் இந்த ஸ்கீம் வந்து எப்போ கொண்டு வந்திருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து 2025 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா தான் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. கிட்டத்தட்ட வந்து ஒரு 70,000 கோடிக்கு வந்து இந்த ஸ்கீம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க சரியா? அது என்னடா ஸ்கீம்னு கேட்டீங்கன்னா வந்து இப்போ வந்து ஒரு ஷிப் வந்து பழசா இருக்குன்னு வச்சுக்கோங்க, முன்னாடி என்ன பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா வந்து இதை டிஸ்மேண்டில் பண்றது, அதாவது ரீசைக்கிள் பண்றதுக்கு வந்து நம்ம வெளிநாட்டுல இருக்க, நல்லா வச்சுக்கோங்க, வெளிநாட்டுல இருக்க இந்த மாதிரி ரீசைக்ளிங் பிளான்ட் ஃபேக்டரிஸ் எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அங்கதான் வந்து அனுப்பிக்கிட்டு இருந்தோம். அது கூடாதுப்பா, நம்ம ஊர்லயே இருக்க ரீசைக்ளிங் ஃபேக்டரிக்கு வந்து அனுப்பி இந்த மாதிரி வந்து ரீசைக்கிள் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொண்டு வரப்பட்ட ஸ்கீம் தான் வந்து ஷிப் ரீசைக்ளிங் கிரெடிட் ஸ்கீம் அப்படின்னு ஒரு ஸ்கீம் சரியா? இந்த மாதிரி இந்தியால இருக்க, நல்லா வச்சுக்கோங்க, இந்தியால இருக்க இந்த ரீசைக்ளிங் ஃபேக்டரி இருக்கு பாத்தீங்களா, அங்கேயே நீ வந்து ரீசைக்கிள் பண்ணேனா, இந்த ஸ்கீம் கீழே வந்து பண்ணேனா உனக்கு என்ன பெனிஃபிட்னு கேட்டேன்னு வச்சுக்கோங்களேன். உதாரணத்துக்கு என்ன சொன்னேன், ஒரு ஷிப் வந்து பழசாயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதுல இருக்க அலுமினியம், ஸ்டீலு, மிஷின் பார்ட்ஸ் இதெல்லாம் பிரிச்சு வந்து விற்பாங்க. விற்கிறப்ப வந்து உனக்கு வந்து 1,00,000 வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 1,00,000 உனக்கு கொடுத்துட்டு அதுல இருந்து ஒரு 40%, 40% தானே பார்த்திருப்போம், ஒரு 40% கிட்டத்தட்ட வந்து 40,000 வந்து அடிஷனலா உனக்கு வந்து தருவாங்க சரியா? இப்ப வெளிநாட்டுல இருக்க ஃபேக்டரியில இருந்து நீ வந்து கொடுத்தேன்னா உனக்கு வந்து வெறும் 1,00,000 தான் கிடைக்கும். அதே இது உள்நாட்டுல நம்ம ஊர்ல இருக்க ஃபேக்டரியில வந்து இந்த ஸ்கீம் கீழே வந்து கொடுத்தேன்னா உனக்கு 1,00,000 பிளஸ் 40,000 வந்து கிடைக்கும். அந்த மாதிரிலாம் வந்து பார்த்திருப்போம். நான் இருக்கா ஜூன் 1. இந்த ஸ்கீம்லாம் முக்கியம். அந்த 2025ன்றது முக்கியம், 70,000 கோடி அப்படின்றது முக்கியம் சரியா? வேற என்ன இதுல பார்த்திருப்பாங்க இல்லைன்னா வந்து ஹாங்காங் கன்வென்ஷனை பத்தி பார்த்திருப்போம் சரியா? அதாவது ஹாங்காங் இன்டர்நேஷனல் கன்வென்ஷன் சொல்லுவாங்க. அது என்னன்னா ஹாங்காங் இன்டர்நேஷனல் கன்வென்ஷன்னா இந்தியால இருக்க எல்லா ஷிப் ரீசைக்ளிங் ஃபேக்டரிலையும் வந்து இந்த 40,000 தருவாங்கன்னு கேட்டீங்கன்னா கிடையாது சரியா? இந்த ஹாங்காங் இன்டர்நேஷனல் கன்வென்ஷன் சரியா, இவன் என்ன பண்ணிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து இந்த மாதிரி ஒரு கேட்கல யாருக்கும். நான் கேக்குதாம்ல? கிளியரா கேக்குது, சரி விடுங்க. ஓகே, இந்த ஹாங்காங் கன்வென்ஷனை பத்தி தான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். அதுல என்ன சொல்லிருப்பாங்க கேட்டீங்கன்னா இந்த மாதிரி எல்லா ஃபேக்டரிக்கும் இந்த 40,000 தருவான்னு கேட்டீங்கன்னா கிடையாதுப்பா. இந்த ஹாங்காங் கன்வென்ஷன்ல சொல்லியிருப்பாங்க, ஒரு ஷிப் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இது இப்படிதான் வந்து ரீசைக்கிள் பண்ணணும், இப்படிதான் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி சில பல ரூல்ஸ் வந்து போட்டிருப்பாங்க. அதை வந்து யார் யாரெல்லாம் ஃபாலோ பண்றாங்களோ அந்த மாதிரி இருக்க ஷிப் ரீசைக்ளிங் ஃபேக்டரிக்கு மட்டும்தான் வந்து இந்த கிரெடிட் ஸ்கீம் கீழ வந்து கிரெடிட் வந்து தருவாங்க அப்படிலாம் வந்து பார்த்திருப்போம் சரியா? அந்த நியூஸ் தான் வந்து இந்த நியூஸ். இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து என்ன சொல்ல வந்தேன் சரியா? இந்த மாதிரி வந்து ஷிப் வந்து ரீசைக்கிள் வந்து பண்றாங்க பாத்தீங்களா? இப்ப வந்து உதாரணத்துக்கு வந்து இந்த ஸ்டீலு, அலுமினியம், வேறன்னு சொன்னேன், காப்பர், இந்த மாதிரி வந்து ரீசைக்கிள் வந்து பண்றாங்க பாத்தீங்களா? இப்போ வந்து உதாரணத்துக்கு வந்து குளோபல் லெவல் வந்து ஒரு 1000 டன் வந்து இந்த மாதிரி வந்து ரீசைக்கிள் வந்து பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுல 30%, நல்லா வச்சுக்கோங்க, 30% வந்து 2024 வந்து இந்தியா மட்டும் வந்து பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்ப என்ன பண்ணிருக்காங்க கேட்டீங்கன்னா வந்து இந்த மாதிரி வந்து குளோபல் லெவல்ல 100% ரீசைக்கிள் வந்து பண்ணாங்கன்னா அதுல 35% வந்து இந்தியா தான் பண்றாங்க. குளோபல் லெவல்ல இந்தியா தான் வந்து அதிகமா வந்து ரீசைக்கிள் பண்றாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. யார் இந்த விஷயத்த வந்து சொல்லியிருக்காங்க கேட்டீங்கன்னா வந்து யுனைடெட் நேஷன் கான்ஃபரன்ஸ் ஆன் ட்ரேட் அண்ட் டெவலப்மெண்ட் அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்க தான் வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்றதான் விஷயம். புரிஞ்சுச்சா? மொத்தம் ரீசைக்கிள் பண்றதுல அதிகமா ரீசைக்கிள் பண்றது நம்ம தான். எத்தனை பர்சன்டேஜ் வந்து பண்றோம் ஏன்னா 35% வந்து பண்றோம். போன வருஷம் வந்து இது வந்து 30% இருந்துச்சு. கரெக்டா வந்து மதிப்புல பார்க்கணும்னு வச்சுக்காங்களேன், 2.99 மில்லியன் கிராஸ் டன் வந்து ஷிப் வந்து நம்ம வந்து ரீசைக்கிள் வந்து பண்றோம். அந்த டன்ஸ், அந்த ஸ்டீலு, இந்த இதெல்லாம் சொன்னேன் பாத்தீங்களா, அதோட
அந்த மதிப்பு வந்து எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா 2.99 மில்லியன் கார்டன்ஸ் வந்து நம்ம வந்து இந்த வருஷம் வந்து ரீசைக்கிள் வந்து பண்ணியிருக்கோம். இது போன வருஷத்தை கம்பேர் பண்றப்ப 60%. போன வருஷம் வந்து எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா 1.86 மில்லியன் கார்டன் வந்து பண்ணியிருந்தோம். இந்த வாட்டி வந்து 60% அதிகமா வந்து பண்றோம் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. கலங்குச்சா? புரிஞ்சுச்சா? சிம்பிளான விஷயம். குளோபல் லெவல்ல பண்றதுல நம்ம தான் இப்ப அதிகமா வந்து பண்றோம். எவ்வளவு பெர்சன்டேஜ் வந்து பண்றோம் அப்படின்றதுதான் விஷயம். கலங்குதானே? கேக்குதா? நான் சொன்ன ஸ்கீம் முக்கியம், சரியா? அந்த ஸ்கீமோட பேர் மட்டும் தான் அங்க கொடுத்துருப்பான். மிச்சம் எல்லாம் வந்து ஜூன் 1ஆம் தேதி நம்ம படிச்சது. ஓகே. வேற என்ன இதுல இருக்கும்னு கேட்டீங்கன்னா வந்து கவர்மெண்ட்டும் சில பல பினான்சியல் அசிஸ்டன்ட் வந்து கொடுப்பாங்க. யாரு கொடுப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து இந்த ஷிப் ரீசைக்ளிங் பண்ற ஃபேக்டரிஸ் இருக்கு பாத்தீங்களா, அதை வந்து மாடர்னைஸ் பண்ணணும், அதை வந்து அப்கிரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வந்து பினான்சியல் அசிஸ்டன்ட் வந்து கொடுப்பாங்க. அந்த மாதிரி வந்து எவ்வளவு கொடுத்துருக்காங்க கேட்டீங்கன்னா வந்து 53.5 கோடி வந்து கொடுத்துருக்காங்க. இந்த 53.5 கோடி வச்சு வந்து எத்தனை ஷிப் ரீசைக்ளிங் ஃபேக்டரி வந்து இந்த மாதிரி வந்து மாடர்னைஸ் வந்து பண்ணிருக்காங்கன்னா 115 ஷிப் ஃபேக்டரி வந்து மாடர்னைஸ் வந்து பண்ணிருக்காங்க, சரியா? இந்த 115 ஷிப் ஃபேக்டரியும் இன்டர்நேஷனலுக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கு பாத்தீங்களா, அந்த ஸ்டாண்டர்ட் வர அளவுக்கு வந்து இப்போ வந்து அப்கிரேட் வந்து பண்ணிருக்காங்க. இந்த 53.5 கோடியை வச்சு அப்படின்றதையும் நான் வச்சுக்காங்க. ஓகேவா? வேற எதுவும் அதுல இருக்காது. ஓகே, அடுத்த விஷயம் போலாம். அதுக்குன்னு ஒரு ஆக்ட் இருக்கு, சரி? அதையும் பாத்துக்காங்க. ரீசைக்ளிங் ஆஃப் ஷிப் ஆக்ட் அப்படின்னு ஒரு ஆக்ட் இருக்கு. அது எப்பன்னு கேட்டீங்கன்னா 2019 அப்படின்றதையும் சொல்ல தெரியணும். ஓகே, ரெண்டாவது நிமிஷம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து நேஷனல் இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் இந்தியான்னு சொல்லுவாங்க. திருப்பி சொல்றேன், நேஷனல் இன்டர்நெட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் இந்தியான்னு சொல்லுவாங்க. திருப்பி சொல்றேன், நேஷனல் இன்டர்நெட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் இந்தியா, சரியா? ஆக்சுவலா வந்து இது வந்து ஒரு ஆர்கனைசேஷன் தான், கரெக்டா சொன்னா வந்து இது வந்து ஒரு நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன், சரியா? எப்ப எஸ்டாப்ளிஷ் பண்ணிருப்பாங்க கேட்டீங்கன்னா 2003 வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிருப்பாங்க. யாரு கீழே வந்து வருவான்னு கேட்டீங்கன்னா வந்து நம்ம மைட்டி இருப்பான் பாத்தீங்களா, எலக்ட்ரானிக் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அவனுக்கு கீழே வர ஒரு ஆர்கனைசேஷன் தான் வந்து இந்த NIHI அப்படின்ற ஒரு ஆர்கனைசேஷன், சரியா? நான் என்ன சொன்னேன், இவன் வந்து 2003 எஸ்டாப்ளிஷ் பண்ணிருப்பான்னு சொன்னேன்னா, இப்ப வந்து இவன் வந்து 23 வருஷம் ஆச்சு. அதாவது இவனோட 23வது ஃபவுண்டேஷன் டேவை ஜூன் 19ஆம் தேதி வந்து செலிப்ரேட் வந்து பண்ணிருப்பாங்க. அந்த டேல வச்சு ஒரு 4 பிளாட்ஃபார்ம் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வந்து NIHI-னா என்னன்னு தெரியணும். அதாவது நேஷனல் இன்டர்நெட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் இந்தியா. இவனோட வேலை என்ன அப்படின்றது தெரியணும். இவனுக்கு வந்து மொத்தம் வந்து 3 முக்கியமான வேலை இருக்கு. ஃபர்ஸ்ட் வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த டொமைன்ஸ் சொல்லுவாங்க. எப்படி சொல்றது, இப்ப வந்து SBIயோட டொமைன் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து SBI டாட் மாத்திருப்பாங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன், சரியா? ஆராய்ச்சி பண்ணாதீங்க. இப்ப SBIன்னு ஒரு டொமைன் இருக்குன்னு வச்சுக்காங்களேன், SBI.co.in அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்காங்களேன். அதுக்கப்புறம் வந்து அமேசானுக்கு ஒரு டொமைன் இருக்கு, Amazon.in, Flipkart.in. இந்த மாதிரி வந்து டொமைன் இருக்கு பாத்தீங்களா, .in வந்து முடியுதா, இன்னுன்னா இந்தியான்னு அர்த்தம், சரியா? இந்த மாதிரி வந்து எந்தெந்த டொமைன்லாம் வந்து இன்னுன்னு முடியுதோ, அதே மாதிரி வந்து எந்தெந்த டொமைன்லாம் வந்து பாரத்தின் முடியுதோ, இது எல்லாத்தையும் நல்லா வச்சுக்காங்க. இன்னு பாரத் இந்த மாதிரி வந்து முடிகிற டொமைன்லாம் இருக்கு பாத்தீங்களா, இந்த டொமைனை வந்து மேனேஜ் பண்றது யாருன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த NIHI அப்படின்ற வந்து மேனேஜ் வந்து பண்றாங்க. ஃபர்ஸ்ட் வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த மாதிரி வந்து இந்தியன் டொமைன்ஸ் வந்து மேனேஜ் பண்றது வந்து இவனோட வேலை. ரெண்டாவது வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து IP அட்ரஸ்ன்னு சொல்லுவாங்க. IP அட்ரஸ்ன்னு எப்படி சொல்றது, இப்போ வந்து எப்படி ஒரு போன் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு போனு, ஒரு லேப்டாப்பு, ஒரு சர்வர், ஒரு வெப்சைட், எது வேணா இருக்கணும்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு போனுக்கும் ஒரு IP அட்ரஸ் வந்து இருக்கும், சரியா? அவங்க போன்லயே இருக்கும். IPv4, IPv6 அப்படின்னு ஒரு அட்ரஸ் வந்து இருக்கும் பாத்தீங்களா. இந்த மாதிரி வந்து எல்லா போனுக்கும், ஒவ்வொரு போனுக்கோ, ஒவ்வொரு லேப்டாப்புக்கோ, இல்லைன்னா வந்து ஒவ்வொரு வெப்சைட்டுக்கோ IP அட்ரஸ் வந்து அலோகேட் பண்றது யாருன்னு கேட்டீங்கன்னா இவன் தான், சரியா? இவன்ல வந்து முக்கியமான ஒரு ஏஜென்சி இருப்பாங்க, IRNN அப்படின்ற ஒரு ஏஜென்சி இருப்பாங்க. இந்த IRNN ஏஜென்சி வழியா தான் வந்து இவன் வந்து இந்த IP அட்ரஸ் வந்து அலோகேட் பண்ணுவான். இது ரெண்டாவது விஷயம், சரியா? அதுல இன்னொரு விஷயம் சொல்லியிருப்பாங்க. முன்னாடி வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து IPv4 பாத்திருக்கீங்களா, போன்ல IPv4 இருக்கும், IPv6 இருக்கும். இது என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த IPv4 இருக்கு பாத்தீங்களா, அது வந்து பழசு, சரியா? இப்ப வந்து உதாரணத்துக்கு வந்து ஐபினா வந்து என்ன சொன்னேன், இந்த மாதிரி வந்து எப்படி சொல்றது, எக்ஸாம்பிள் வர மாட்டேது. லைக் வந்து ஒரு உங்க ஊரை எடுத்துக்காங்க. உதாரணத்துக்கு வந்து XYZ அப்படின்னு ஒரு ஊர் இருக்குன்னு வச்சுக்காங்க. இந்த ஊருக்குள்ள வந்து மொத்தம் வந்து ஒரு 100 அட்ரஸ் இருக்கு. முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, கொஞ்சம் போன் தான் இருக்கும், கொஞ்சம் வெப்சைட் தான் வந்து இருக்கும், சரியா? அதனால வந்து அங்க வரவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து இந்த 100 அட்ரஸ் வந்து ஒரு அட்ரஸ் வந்து பிரிச்சு பிரிச்சு வந்து கொடுத்துருவாங்க, சரியா? யாருக்குமே கேட்கலையா?
கேக்குதா இல்லையா? ஸ்டார்டிங்ல இருந்து அப்படிதான் இருக்குன்னா இப்போ சொல்றீங்க. சொல்லிருங்க அப்ப கம்மன்ல நான் கேட்பாங்க. ப்ரோ ஒழுங்கா பேசணும் ப்ரோ, கேட்கவே மாட்டேது ப்ரோ. ஓகே, நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன் சரியா? வளவலன்னு போனா சரி, அந்த ஐபி அட்ரஸ் இருக்கு பாத்தீங்களா, இதை வந்து அலோகேட் பண்றது இவன் தான். முன்னாடி வந்து IPv4 அப்படின்னு இருக்கும் சரியா, அது வந்து ரொம்ப பழசாயிடுச்சு. லைக் வந்து அங்க இருக்க எல்லா அட்ரஸும் வந்து ஃபில் ஆயிடுச்சு சரியா. அதனால வந்து இப்ப வந்து எல்லாருமே வந்து IPv6 வந்து கன்வெர்ட் ஆயிருப்பாங்க. நல்லா வச்சுக்கோங்க, IPv4ல இருந்து IPv4ல இருந்து V6 வந்து கன்வெர்ட் வந்து ஆயிருப்பாங்க. அந்த மாதிரி வந்து இந்தியாவில வந்து எத்தனை பேர் வந்து அந்த IPv6 வந்து அடாப்ட் ஆயிருக்காங்க கேட்டீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட வந்து 78.34% வந்து இப்ப வந்து இந்தியாவோட IPv6 வந்து அடாப்ட் ஆயிருக்காங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. இது ரெண்டாவது விஷயம் சரியா. இந்த மாதிரி வந்து ஐபி அட்ரஸ் வந்து அலோகேட் பண்றது. மூணாவது என்ன பண்ணுவாங்க கேட்டீங்கன்னா வந்து இன்டர்நெட் எக்ஸ்சேஞ்சா, அது எங்க இருக்கு? என்னடா இது? எது முடி கேட்டுச்சு? கொஞ்சம் வேகமா சொல்லுங்க, எது முடி கேட்டுச்சு? ஓகே, இந்த IPv6 இருக்கு பாத்தீங்களா, நான் மூணாவது பாயிண்டே முடிச்சிட்டேன் சரியா. இந்த ஐபி அட்ரஸோட V6 வந்து இப்ப வந்து இந்தியாவில வந்து கிட்டத்தட்ட வந்து 78.34% வந்து அடாப்ட் பண்ணிருக்காங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. ஓகேவா? மூணாவது வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இன்டர்நெட் எக்ஸ்சேஞ்ச் பாயிண்ட்னு சொல்லுவாங்க சரியா. அது என்னடா இன்டர்நெட் எக்ஸ்சேஞ்ச் பாயிண்ட்னா வந்து இது ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன். இப்ப என்ன சொல்றது, நான் திருநெல்வேலியில இருக்கேன்னு வச்சுக்கோங்க. நான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு மெசேஜ் வந்து பண்றேன் சரியா. நீங்களும் திருநெல்வேலியில இருக்கீங்க, வாட்ஸ்அப்ல வந்து மெசேஜ் வந்து பண்றேன்னு வச்சுக்கோங்க. இந்த இன்டர்நெட் எக்ஸ்சேஞ்ச் பாயிண்ட் வந்து இந்த வாட்ஸ்அப்ல இல்லைன்னா என்ன நடக்கும்னு கேட்டீங்கன்னா, நான் இப்ப திருநெல்வேலியில இருந்து பண்றேன்னா அது வந்து பக்கத்துல என்னது ஒரு ஊர் எடுத்துக்கோங்க. லைக் வந்து ஒரு தர்மபுரியோ ஒரு புதுக்கோட்டையோ, தர்மபுரிக்கு போயிட்டு புதுக்கோட்டைக்கு போயிட்டு அடுத்து வந்து திருநெல்வேலியில இருக்கவங்களுக்கு வந்து வரும் சரியா. இந்த இன்டர்நெட் எக்ஸ்சேஞ்ச் பாயிண்ட் இல்லைன்னா கரெக்டா வந்து இந்த இன்டர்நெட் எக்ஸ்சேஞ்ச் பாயிண்ட் இருந்துச்சுன்னா, நான் திருநெல்வேலியில இருந்து மெசேஜ் பண்றேன்னா டைரக்டா உங்களுக்கு வந்து வந்துடும் சரியா. திருநெல்வேலியில இருந்து பண்றேன், நீங்களும் திருநெல்வேலியில தான் இருக்கீங்கன்னா வேற எங்கேயுமே போகாம டைரக்டா திருநெல்வேலியில இருந்து திருநெல்வேலிக்கு வந்து வந்துடும் சரியா. இதெல்லாம் வந்து இன்டர்நெட் எக்ஸ்சேஞ்ச் பாயிண்ட் சொல்லுவாங்க. இது இப்ப என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா வந்து இதை வந்து எப்படி சொல்றது, இதை ஆப்ரேட் பண்றதும் இவன் தான். திருப்பி சொல்றேன், மொத்தம் வந்து விட்டு விட்டு சொன்னதால திருப்பி சொல்றேன். மொத்தம் வந்து ஒரு மூணு முக்கியமான விஷயம் வந்து இவனோட வேலை. ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து இந்தியன் டொமைன்ஸ் நேம் எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அதை வந்து மேனேஜ் பண்றது. ரெண்டாவது விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த இன்டர்நெட் அட்ரஸ் வந்து அலோகேட் வந்து பண்றது. மூணாவது என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த இன்டர்நெட் எக்ஸ்சேஞ்ச் பாயிண்ட் இருக்கு பாத்தீங்களா, இதை வந்து ஆப்ரேட் பண்றது. இந்த மூணு விஷயம் தான் வந்து இந்த NIHA முக்கியமான விஷயம், முக்கியமான வேலை அப்படின்றத நான் வச்சுக்கோங்க. இப்போ வந்து இவனோட 23வது ஃபவுண்டேஷன் டே வந்து வந்திருக்கா. அதுக்காக வந்து ஒரு 4 பிளாட்ஃபார்ம் வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் பிளாட்ஃபார்ம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இன்டர்நெட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட்டல் அப்படின்ற ஒரு போர்ட்டல். திருப்பி சொல்றேன், இன்டர்நெட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட்டல். இப்பதான் வந்து இன்டர்நெட் எக்ஸ்சேஞ்ச்னா என்ன சொன்னேன்னா, இப்போ வந்து ஏதாச்சும் ஒரு கம்பெனிக்கு லைக் வந்து ஒரு வாட்ஸ்அப் கம்பெனியோ ஒரு டெலிகிராம் கம்பெனியோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சரியா, இவங்களுக்கு வந்து இந்த இன்டர்நெட் எக்ஸ்சேஞ்ச் வந்து வேணும்னா இவன் வந்து இந்த மாதிரி வந்து இன்டர்நெட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட்டல் ஓபன் பண்ணிட்டு அவன் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம், ஈஸியா வந்து பண்ணிக்கலாம். அவனுக்கு வந்து இன்டர்நெட் எக்ஸ்சேஞ்ச் வந்து கிடைக்கும் சரியா. அதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு போர்ட்டல் வந்து இந்த இன்டர்நெட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட்டல் அப்படின்னு ஒரு போர்ட்டல். ரெண்டாவது விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து மை IRNN அப்படின்னு ஒரு போர்ட்டல். திருப்பி சொல்றேன், மை IRNN அப்படின்னு ஒரு போர்ட்டல் சரியா. இந்த IRNN பத்தி நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி இன்டர்நெட் அட்ரஸ் எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அதை அலோகேட் பண்றதுதான் வந்து அவனோட வேலை சரியா. இப்போ வந்து புதுசா நான் வந்து ஒரு கம்பெனி வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கேன்னு வச்சுக்கோங்க. என்னோட கம்பெனில வந்து புதுசா வந்து ஒரு 1000 லேப்டாப்போ 1000 கம்ப்யூட்டர்ஸோ வந்து வாங்கி வைக்கிறேன். இந்த 1000 கம்ப்யூட்டர்ஸ்க்கும் எனக்கு வந்து ஐபி அட்ரஸ் வந்து வேணுமா? இப்ப என்ன பண்ணா வந்து இந்த போர்ட்டல் வழியா வந்து நான் வந்து ஈஸியா வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி என்கிட்ட வந்து ஒரு 1000 லேப்டாப்ஸ் 1000 சர்வர்ஸ் வந்து இருக்கு, இதுக்கு வந்து எனக்கு வந்து இந்த ஐபி அட்ரஸ் வந்து வேணும் அப்படின்னு சொல்லி வந்து இந்த போர்ட்டல் வந்து நீ வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அதுக்காக என்ன போர்ட்டல், அதுக்காக வந்து மை IRNN அப்படின்ற ஒரு போர்ட்டல் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அடுத்த விஷயம் வந்து ஆப்ஷன் போர்ட்டல் அப்படின்ற ஒரு போர்ட்டல் சரியா. இது எதுக்காக வந்து இந்த டொமைன்ஸ் எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, சில பல டொமைன்ஸ் தான் வந்து ரொம்ப டிமாண்ட்ல இருக்கும். இந்த
jobs.in, bank.in இந்த மாதிரி வந்து முடியுது பாத்தீங்களா? அதை வந்து மோஸ்ட்லி வந்து எல்லாரும் வந்து விரும்புவாங்க. அந்த மாதிரி டொமைன்ல வந்து நிறைய பேர் வந்து கேட்பாங்க. சரியா? அதுக்காக வந்து என்ன பண்ணுவாங்க, அந்த ஆக்ஷன்ல விடுவாங்க. சரியா? இந்த மாதிரி வந்து bank.in வந்து யாருப்பா வேணும் அப்படின்னு சொல்லி வந்து ஆக்ஷன்ல வந்து விடுவாங்க. அதுல வந்து நிறைய பேர் வந்து பிட் வந்து பண்ணுவாங்க. சரியா? அதிகமா பிட் பண்றவங்களுக்கு அந்த டொமைன் வந்து கொடுப்பாங்க. இப்ப என்ன பண்றாங்கன்னா வந்து இந்த பிட் பண்றதுக்காக ஆக்ஷன் விடுறதுக்காக ஒரு போர்ட்டல் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஆக்ஷன் அப்படின்னு ஒரு போர்ட்டல். சரியா? அதுக்கு அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து கடைசியா ஒரு விஷயம் WHOIS சொல்லுவாங்க. சரியா? அதோட ஃபுல் ஃபார்ம் எங்கேயோ இருக்குமே, எங்க இருக்கு? ஓகே, நான் சொல்லிடுறேன். ஆக்சுவலா வந்து இது வந்து ஸ்கிரீனிங் பிளாட்ஃபார்ம். சரியா? இப்ப வந்து நான் வந்து ஒரு டொமைனை வந்து வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். SBI.co.in அப்படின்னு ஒரு டொமைன் இருக்கு. புதுசா ஒருத்தன் என்ன பண்றான்னா வந்து SBI. அதோட ஒரு அடிஷனலா free.co.in அப்படின்னு ஒரு டொமைன் வந்து புதுசா வந்து புதுசா வந்து ரெஜிஸ்டர் வந்து பண்றான். திருப்பி சொல்றேன், SBI.co.in அப்படின்னு ஒரு டொமைன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒருத்தன் வந்து புதுசா வந்து அதே மாதிரி ஒரு ஃபேக்கா வந்து ஒரு டொமைன் வந்து ஒரு டொமைனை வந்து கிரியேட் பண்றான்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஏஐ என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த ஏஐ அது எங்க இருக்கு? தேர்ட் லைன் எங்க இருக்கு? WH அதோட ஃபுல் ஃபார்ம் பாத்துங்க. சரியா? இந்த இவனோட வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா இது வந்து ஒரு ஏஐ சிஸ்டம் தான். சரியா? இவன் என்ன பண்ணுவான்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த பருப்பா புதுசா ஒரு டொமைனை வந்து கிரியேட் பண்ணியிருக்கான், அது அதே மாதிரிதான் இருக்கு அப்படின்னு சொல்லி வந்து அலர்ட் வந்து கொடுக்கும். சரியா? இந்த அலர்ட் கொடுக்கறதுக்காக ஒரு ஏஐ பிளாட்ஃபார்ம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. புரிஞ்சுச்சா? மொத்தம் வந்து ஒரு 4 விஷயம். சரியா? இந்த இன்டர்நெட் எக்ஸ்சேஞ்சுக்காக ஒரு போர்ட்டலும், மை IRNN அப்படின்னு ஒரு போர்ட்டலும், ஆக்ஷனுக்காக ஒரு போர்ட்டலும், அதுக்கப்புறம் வந்து இந்த டொமைன் எல்லாம் வந்து மானிட்டர் பண்றதுக்காக ஒரு ஏஐ WHOIS ஸ்கிரீனிங் பிளாட்ஃபார்மும் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. வழங்குச்சு தானே? இதுலயோ பாத்தீங்க, ஃபேஸ்புக்லயோ இதுல பார்த்தேன் ஃபுல் ஃபார்ம். இதுல பார்த்தேன் தோல். ஓகேவா? யாருக்காச்சும் எங்கேயாச்சும் புரியலையா நான் சொன்னது? இந்த ஆர்கனைசேஷனை பத்தி தெரியணும், எப்ப எஸ்டாப்ளிஷ் பண்ணிருப்பாங்க, யாரு கீழே வந்து வராங்க. அவங்க வந்து 23 வருஷம் ஆச்சு. அவனுக்கு வந்து முக்கியமா ஒரு 3 வேலை இருக்கு. சரியா? அந்த வேலையை படிச்சுக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த 23வது ஃபவுண்டேஷன் டேல வச்சு ஒரு 4 பிளாட்ஃபார்ம் வந்து லான்ச் பண்றாங்க அப்படின்றதுதான் விஷயம். 4 டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம். ஓகேவா? அடுத்த விஷயம் வந்துங்க, அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து ஆர்கானிக் ஃபார்மிங். சரியா? இதை பத்தி நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். அது என்னடா ஆர்கானிக் ஃபார்மிங்னா, நீ வந்து இந்த மாதிரி வந்து ஒரு கிராப்பை வந்து விளைவிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். அதுல வந்து எந்தவித இந்த உரம்லாம் போடுது பாத்தீங்களா, அதுல வந்து கெமிக்கல் உரம் வந்து போடாம, எந்தவித பூச்சிக்கொல்லியும் வந்து யூஸ் பண்ணாம நீ வந்து இந்த கிராப்பை வந்து விளைவிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். லைக் வந்து மாட்டு சாணம், ஆட்டு புழுக்க இந்த மாதிரி வந்து இயற்கை உரத்தை யூஸ் பண்ணி ஒரு கிராப்பை வந்து விளைவிக்கிறேன்னா அதை தான் வந்து ஆர்கானிக் ஃபார்மிங் சொல்லுவாங்க. ஓகேவா? வேற என்ன தெரிஞ்சு வச்சுக்கணும்னு கேட்டீங்கன்னா வந்து ப்ராசஸிங் யூனிட்னு சொல்லுவாங்க. சரியா? ஆர்கானிக், திருப்பி சொல்றேன், அதோட பேர் எங்க இருக்கு? ஆர்கானிக் சர்டிபிகேட் ஸ்பைஸ் ப்ராசஸிங் ஃபெசிலிட்டின்னு சொல்லுவாங்க. சரியா? ஆக்சுவலா வந்து இது என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இப்போ வந்து எக்ஸ் அப்படின்ற ஒரு ஃபார்மர் இருக்காருன்னு வச்சுக்காங்க. அவர் வந்து இந்த மாதிரி வந்து இங்க என்ன சொல்லியிருக்கான், ஜிஞ்சரே வந்து ஹார்வெஸ்ட் வந்து பண்றாங்க. நல்லான்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வந்து ஒரு 1000 கேஜி ஜிஞ்சரை வந்து ஹார்வெஸ்ட் வந்து பண்றாங்க. இதை வந்து அவர் வந்து ராவா வித்தா, திருப்பி சொல்றேன், இதை வந்து அவர் வந்து ராவா வித்தான்னு வச்சுக்கோங்க. ஒரு கேஜி வந்து 50 ரூபாய்க்கு போகுதுன்னா மொத்தம் வந்து அவருக்கு வந்து எவ்வளவு வந்து வரும்? 1050, கிட்டத்தட்ட வந்து ஒரு 50,000 ரூபாய் வந்து அவருக்கு வந்து வரும். சரியா? அதே இது அந்த ஜிஞ்சர் இருக்கு, அதை கிளீன் பண்ணி ட்ரை பண்ணி அதுல இருக்க இம்பியூரிட்டிஸ் எல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிட்டு அதை பேக்கேஜ் பண்ணி அது கிரேட் லெவலா, இது வந்து இது கிரேட் ஏ, கிரேட் பி, கிரேட் சி அப்படின்னு சொல்லி வந்து அதோட தரத்தை பொறுத்து கிரேடா வந்து பிரிச்சு அதுக்கப்புறம் வந்து மார்க்கெட்ல வந்து இந்த மாதிரி வந்து வித்தாருன்னு வச்சுக்காங்களேன். அப்போ வந்து எவ்வளவு வந்து போகும்னு கேட்டீங்கன்னா ஒரு கேஜி வந்து 100 ரூபாய்க்கு வந்து போகும். இந்த சொன்னேன் பாத்தீங்களா, இந்த கிளீன் பண்ணி ட்ரை பண்ணி இம்பியூரிட்டிஸ் எல்லாம் வந்து ரிமூவ் பண்ணி பேக் பண்றது, இது எல்லாத்தையும் வந்து எந்த ஃபேக்டரியில வந்து பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த ஆர்கானிக் ஸ்பைஸ் ப்ராசஸிங் ஃபெசிலிட்டி அப்படின்னு ஒரு ஃபேக்டரி இருக்கும், அங்கதான் வந்து பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு ஃபேக்டரி வந்து இப்ப வந்து கொண்டு வராங்க. எங்க கொண்டு வராங்கன்னு பாத்துக்கோங்க. யாருக்கு எங்க கொண்டு வராங்கன்றத விட யார் வந்து கொண்டு வராங்கன்னு கேட்டீங்கன்னா, இதை இனாகிரேட் பண்றது யாருன்னு கேட்டீங்கன்னா வந்து நம்ம நிர்மலா சீதாராமன் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்கதான் வந்து இதை வந்து இனாகிரேட் பண்றாங்க. எந்த மாதிரின்னு பாத்துக்கோங்க, ஒரு ஆர்கானிக் ஸ்பைஸ் இண்டஸ்ட்ரியல் யூனிட் வந்து இனாகிரேட் வந்து பண்றாங்க. எங்க வச்சு பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா வந்து நார்த் ஈஸ்டர்ன் ரீஜன். அது எந்த ஊரு? அது எந்த ஊருங்க? டிஸ்ட்ரிக்ட் மட்டும் போட்டிருக்காங்க. போய் டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு ஒரு டிஸ்ட்ரிக்ட். இந்த டிஸ்ட்ரிக்ட்ல வந்து இனாகிரேட் வந்து பண்றாங்க அப்படின்றதுதான் விஷயம். ஓகேவா? புரிஞ்சுச்சா? சிம்பிளான விஷயம் புரிஞ்சு. ஒரு ஆர்கானிக் இண்டஸ்ட்ரி யூனிட் வந்து இனாகிரேட் பண்றாங்க. இதுல படிக்க வேண்டியது என்னன்னு கேட்டீங்கன்னா, இதை எஸ்டாப்ளிஷ் பண்ண யாருன்னு கேட்டீங்கன்னா ஒரு ஃபார்மர் ப்ரொடியூசிங் கம்பெனி இருப்பாங்க. அவனோட பேர் பார்த்துக்காங்க. அந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்க ஒரு ஃபார்மர், அந்த போய்
அந்த டிஸ்ட்ரிக்ட் இருக்கு பாத்தீங்களா, அந்த டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு ஃபார்மர் ப்ரொடியூசிங் கம்பெனி தான் வந்து இதை எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க அப்படின்றது தெரிஞ்சு வச்சுக்கணும். எத்தனை கோடிக்கு வந்து இதுக்காக வந்து எவ்வளவு வந்து இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க கேட்டீங்கன்னா வந்து 32 கோடி வந்து இன்வெஸ்ட் வந்து பண்ணிருக்காங்க. ஓகே, வேற என்ன இதுல வந்து படிக்கணும்னு கேட்டீங்கன்னா வந்து இப்போ வந்து ஓகேடா, இந்த மாதிரி வந்து நீ வந்து எல்லாத்தையும் பண்ணிட்ட, அதை வந்து மக்கள்கிட்ட வந்து விற்கணுமா, அதான் வச்சுக்காங்க. மேகாலயாவா? சூப்பர். எங்க இருக்காது? மேகாலயம் தான் படிச்ச மாதிரி இருந்துச்சு. கீழே இருக்கோ இந்த மாதிரி வந்து இருக்கும் சரியா. இந்த மாதிரி வந்து நீ வந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்ட, இது வந்து மக்கள்கிட்ட வந்து விற்கணும் வந்து ஒரு சர்டிபிகேட் வந்து உனக்கு வேணும். திருப்பி சொல்றேன், இதை வந்து நீ வந்து மக்கள்கிட்ட விற்கணும் வந்து ஒரு சர்டிபிகேட் வந்து வேணும். அந்த சர்டிபிகேட் பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா நேஷனல் ப்ரோக்ராம் ஃபார் ஆர்கானிக் ப்ரொடக்ஷன் சொல்லுவாங்க. இந்த சர்டிபிகேட் வந்து வாங்கினா மட்டும்தான் வந்து நீ வந்து மக்கள்கிட்ட வந்து ஈஸியா வந்து விற்க முடியும். சரியா சரியா. இப்ப என்ன பண்ணிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து இந்தியாவுக்குள்ள வந்து விற்கணும்னா வந்து இந்த சர்டிபிகேட் வந்து வேணும். சரியா. அதே இது வெளிநாட்டுல வந்து விற்கணும்னா வந்து அதுக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்ட் ஒன்று இருக்கும். யூரோப்பியன் யூனியன் ஆர்கானிக் ஸ்டாண்டர்ட் அப்படின்னு ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கும். அது வந்து நீ வந்து வாங்கிட்டேன்னா வெளிநாட்டுல வந்து ஈஸியா வந்து விற்கலாம். இப்ப என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா வந்து ஒரு நார்த் ஈஸ்டர்ன் ரீஜன் அதெல்லாம் வச்சுக்கோங்க. நார்த் ஈஸ்டர்ன் ரீஜன்ல இந்த 2 சர்டிபிகேட்டையும் வந்து வாங்கினா ஒரே ஆர்கானிக் பிளான்ட் வந்து இவன் தான் அப்படின்றதே சொல்லியிருக்காங்க. புரிஞ்சுச்சா? இந்த நார்த் ஈஸ்ட் ரீஜன்ல இந்த 2 ஸ்டாண்டர்டையும் வாங்கினா ஃபர்ஸ்ட் ஒரு இண்டஸ்ட்ரியல் யூனிட் வந்து இவன் தான் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. விளங்குச்சா? புரிஞ்சுச்சா? எங்க இருக்குன்னா வந்து மேகாலயால இருக்கு. ஏன்னா இதுல பாக்கணும்னு கேட்டீங்கன்னா வந்து ஓகேடா கொண்டு வந்துட்டாங்க. அனுவல வந்து எவ்வளவு வந்து இந்த மாதிரி வந்து ப்ராசஸ் வந்து பண்ணுவாங்க கேட்டீங்கன்னா 10,346 மெட்ரிக் டன் வந்து இதுல வந்து ப்ராசஸ் வந்து பண்ணுவாங்க அப்படின்றதையும் சொல்லியிருப்பாங்க. ப்ராசஸ்னா புரியுதா? கிளீன் பண்ணி ட்ரை பண்ணி ரிமூவ் பண்றது, இம்ப்யூரிட்டிஸ பேக் பண்றது, இந்த மாதிரி வந்து எத்தனை மெட்ரிக் டனுக்கு வந்து பண்ணுவாங்கன்னா 10,346 மெட்ரிக் டனுக்கு வந்து ஒரு வருஷம் வந்து பண்ணுவாங்க அப்படிலாம் வந்து சொல்லியிருப்பாங்க. வேற எது இதுல இருக்காது. அடுத்த விஷயம் வந்துருங்க. அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து டிஃபென்ஸ் லேண்டுன்னு சொல்லுவாங்க. சரியா. அதாவது நம்ம மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் இருப்பான் பாத்தீங்களா, இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ்க்கு சொந்தமா வந்து ஒரு லேண்ட்ஸ் எல்லாம் இருக்கும். அதுதான் வந்து டிஃபென்ஸ் லேண்டுன்னு சொல்லுவாங்க. இது வந்து நம்ம ரீசெண்டா வந்து படிச்சிருப்போம். எப்போ படிச்சிருப்போம்ன்றது தெரியல, ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி வந்து படிச்சிருப்போம். சரியா. இந்த மாதிரி வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் ஸ்கேல் வந்து சொந்தமா வந்து ஒரு 18 லட்சம் ஏக்கர்ஸ் வந்து அவனுக்கு வந்து சொந்தமா வந்து இருக்கு. அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் கீழ ஒரு 18 லட்சம் ஏக்கர் வந்து இருக்கு. அதுல என்ன பண்ணிருப்பாங்க வந்து ஒரு 8,500 ஏக்கரை வந்து இந்த மாதிரி வந்து பேட்டரி எனர்ஜி ஸ்டோரேஜ் சிஸ்டம் அண்ட் சோலார் பவர் பிளான்ட் இந்த ரெண்டுமே சேர்ந்து ஒரு இடத்துல வந்து வர்றதுக்காக ஒரு 8,500 ஏக்கர் வந்து கொடுத்துருப்பாங்க. யூபியில இருக்க சீதாப்பூர் அப்படின்ற இடத்துல வந்து கொண்டு வரதுக்காக கொடுத்துருப்பாங்க அப்படின்றத படிச்சிருப்போம். அவருக்கா சீதாப்பூரா என்ன பூர் படிச்சிருப்போம். சரியா. ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி வந்து படிச்சிருப்போம். அதை நான் வச்சுக்கோங்க. சரியா. அங்கேயே நான் வந்து சொல்லியிருப்பேன், இந்த மாதிரி வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் கீழே வந்து ஏகப்பட்ட லேண்ட் வந்து ஃப்ரீயா வந்து இருக்கு அப்படின்றது சொல்லியிருப்பேன். இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து ஒரு ப்ரோக்ராம் ஒன்று இருக்கும். அந்த ப்ரோக்ராமோட பேர் பார்த்துக்கோங்க, மல்டி ரிவர். எங்க இருக்கு? மல்டி ரிவர் ஃப்ரண்ட் ப்ரோக்ராம் எங்க இருக்குது? மல்டி மியூசி ப்ரோக்ராமோட பேர் எங்க இருக்கு? மியூசி ரிவர் ஃப்ரண்ட் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் லிமிடெட் அப்படின்ற ஒரு ப்ரோக்ராம் இருக்கு. சரியா. ஆக்சுவலா வந்து இது வந்து யாரோட ப்ராஜெக்ட்னு கேட்டீங்கன்னா நம்ம தெலுங்கானாவோட ஒரு ப்ராஜெக்ட். சரியா. அதாவது அங்க வந்து ஒரு மியூசி ரிவர் அப்படின்னு ஒரு ரிவர் இருக்கும். அந்த ரிவரை வந்து கிளீன் பண்ணி அதை சுத்தி ஒரு பார்க்கை வந்து ரெடி பண்ணி அங்க வந்து நடந்து போறதுக்கான வழியை ரெடி பண்ணி அந்த நதியை, அந்த மியூசி ரிவர் இருக்கு பாத்தீங்களா, அதை வந்து அழகுபடுத்தணும் அப்படின்னு சொல்லி உருவாக்கப்பட்ட ஒரு ப்ரோக்ராம் தான் வந்து இந்த மியூசி ரிவர் ஃப்ரண்ட் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் மியூசி ரிவர் ஃப்ரண்ட் ப்ரோக்ராம் அப்படின்ற ஒரு ப்ரோக்ராம். புரிஞ்சுச்சா? ஒரு மாதிரி திக்கி சொன்னேன். ஆக்சுவலா வந்து மியூசி அப்படின்ற ஒரு ரிவர் இருக்கும். அந்த ரிவரை கிளீன் பண்ணி அங்க சுத்தி வந்து பார்க் ரெடி பண்ணி ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் மாதிரி வந்து ரெடி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி கொண்டு வரப்பட்ட ஒரு ப்ரோக்ராம் தான் வந்து இந்த மியூசி ரிவர் அப்படின்ற ஒரு ப்ரோக்ராம். சரியா. இந்த ப்ரோக்ராம் கீழே வந்து ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று இருக்கு. நல்லா வச்சுக்கோங்க. இந்த ப்ரோக்ராம் கீழே வந்து ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று இருக்கு. அந்த ப்ராஜெக்டோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து காந்தி சரோவர் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலா வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம மகாத்மா காந்தி இருப்பாரு பாத்தீங்களா, அவருக்கு வந்து ஒரு நிக் நேம் ஒன்று இருக்கும். அதோட பேர் பார்த்துக்காங்க, பாபுன்னு சொல்லுவாங்க. பாபு. சரியா. பாப்புன்னு சொல்லுவாங்க. சரியா. இவர் வந்து ஆக்சுவலா வந்து 1947 வந்து இறந்துருப்பாரு. சரியா. அதாவது சுட்டு கொண்டிருப்பாங்க. 47 வந்து சுட்டு கொண்டிருப்பாங்க. சுட்டு கொண்டவனே என்ன பண்ணிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து அவரோட சாம்பல் இருக்கு பாத்தீங்களா, அந்த சாம்பலை வந்து எங்க வந்து கரைச்சிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து இங்க லைக் வந்து இந்த முசி ரிவர் இருக்கு பாத்தீங்களா, மிசி ரிவர், இசா ரிவர் அப்படின்னு ஒரு 2 ரிவர் இருக்கும். சரியா. இந்த 2 ரிவர் வந்து சங்கமிக்கிற ஒரு இடம் இருக்கும். அந்த இடத்தோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா பாபு காத்துன்னு சொல்லுவாங்க. புரிஞ்சுச்சா? அந்த இடத்துலதான் வந்து அவரோட சாம்பலை வந்து லைக் வந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னா கரைச்சிருப்பாங்க. சரியா. அதுக்காக வந்து அந்த இடத்த வந்து என்ன சொல்லியிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து பாபு காத்துன்னு சொல்லி வந்து அந்த இடத்துக்கு வந்து பேர் வந்து வச்சிருப்பாங்க. அந்த இடத்துல வந்து ஒரு நினைவிடம் வந்து கட்டணும்,
லைக் வந்து அந்த நினைவிடத்தை சுத்தி லைக் வந்து இந்த பார்க் இந்த மாதிரி விஷயத்த வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொண்டு வரப்பட்ட ஒரு ப்ராஜெக்ட் தான் வந்து காந்தி சரோவர் அப்படின்ற ஒரு ப்ராஜெக்ட். இந்த ப்ராஜெக்டுக்காக வந்து இப்ப வந்து நிலம் தேவைப்படுது சரியா, அதாவது லேண்ட் வந்து தேவைப்படுது. அதுக்காக என்ன பண்ணியிருக்காங்க கேட்டீங்கன்னா, நம்ம மினிஸ்டர் ஆஃப் டிஃபென்ஸ் இருப்பான் பாத்தீங்களா, அவன் வந்து கிட்டத்தட்ட வந்து 83.814 ஏக்கர் நிலத்தை வந்து நம்ம இவனுக்கு வந்து கொடுக்குறான் அப்படின்றதான் விஷயம். விளங்குச்சா? ஒரு மாதிரி சொன்னேன், புரிஞ்சுச்சா? லைக் வந்து அந்த நினைவிடத்துல வந்து வாக்கிங் பாத்வே, இந்த சீட்டிங் ஏரியாஸ், அந்த கார்டன்ஸ் இதெல்லாம் வந்து வைக்கணும். அதுக்கு வந்து நிலம் தேவைப்படுது. அதுக்காக 83 ஏக்கர் வந்து இப்போ வந்து நம்ம டிஃபென்ஸ் வந்து இவனுக்கு வந்து கொடுக்குறாங்க அப்படின்றதான் விஷயம். அந்த நிலத்தோட மதிப்பு எவ்வளவு பாத்துக்கோங்க, கிட்டத்தட்ட வந்து 533 கோடி மதிப்புள்ள நிலத்தை வந்து கொடுக்குறாங்க சரியா. சும்மாவா கொடுப்பான்? சும்மாலாம் கொடுக்க மாட்டான். இப்ப நிலத்தை வந்து கொடுக்குறான்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு வந்து கைமாத்தா வந்து நம்ம கவர்மெண்ட் இருப்பாங்க பாத்தீங்களா, ஏதாச்சும் வந்து பண்ணணும் சரியா. லைக் வந்து இந்த மாதிரி வந்து நிலத்தை கொடுக்குறாங்கன்னா அது கைமாத்தா வந்து ஒண்ணு பண்றாங்க பாத்தீங்களா, அதோட பேர் அதோட இந்த பாலிசியோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா ஈக்குவல் வேல்யூ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி வந்து 533 கோடிக்கு வந்து நிலத்தை கொடுக்குறாங்கன்னா அதுக்கு ஏத்த மாதிரி வந்து காசையோ இல்லைன்னா வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையோ வந்து நம்ம டிஃபென்ஸ்க்கு வந்து நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து கொடுப்பாங்க. அதை தான் வந்து ஈக்குவல் வேல்யூ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு சொல்லுவாங்க. அதையும் நான் வச்சுக்கணும். ஓகேவா? வேற எதுவும் அதுல இருக்காது. ஓகே, அடுத்து போலாம் தானே. இது என்னது எனக்கு வரவே இல்லை, கருப்பு. ஓ, தம்ஸ் அப்பா. ஓகே, எல்லாத்தையும் சொல்லிட்டேன். நீங்க புரிஞ்சுச்சுன்னா ஓன்னு சொல்லுங்க, அடுத்து போயிடலாம். மணி ஆச்சு. ஓகே, அடுத்து வந்து பஞ்சாப் நேஷனல் பேங்க் இருப்பான் பாத்தீங்கன்னா, அவனும் ஜாகல் அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க சரியா. ஜாகல் ப்ரீபெய்ட் ஓசன் சர்வீஸ் லிமிடெட், அவங்க 2 பேர் சேர்ந்து வந்து கிரெடிட் கார்டு வந்து லான்ச் பண்றாங்க சரியா. ஆக்சுவலா 2 பேர் சேர்ந்து வந்து லான்ச் பண்ணாங்கன்னா அதை வந்து கோ பிராண்டட் கிரெடிட் கார்டுன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி வந்து பஞ்சாப் நேஷனல் பேங்கும் ஒரு சர்வீஸ் லிமிடெட் சேர்ந்து வந்து லான்ச் பண்றாங்களா, இது வந்து ஒரு கோ பிராண்டட் கிரெடிட் கார்டு. நார்மலா வந்து ஒரு கார்டு தான் கொடுப்பாங்க. இப்போ வந்து நீ போய் கிரெடிட் கார்டு கேட்டீங்கன்னா என்ன தருவாங்க, ஏதோ வந்து ஒரு நெட்வொர்க் ரூபேலையோ விசாலையோ ஏதோ ஒரு நெட்வொர்க்ல வந்து உனக்கு வந்து ஒரு கார்டு வந்து கொடுப்பாங்க. இங்க என்ன பண்ணுவாங்கன்னா வந்து 2 கார்டு வந்து கொடுப்பாங்க. ஒன்னு வந்து ரூபேலையும் இன்னொன்னு வந்து விசாலையும் வந்து கொடுப்பாங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்காங்க சரியா. வேற என்ன இதுல சிறப்பம்சம் வந்து இருக்குன்னு கேட்டீங்கன்னா, இந்த கார்டோட பேர் பார்த்துக்காங்க, பிஎன்பி ஜாகல் கோ பிராண்டட் ட்வின் கிரெடிட் கார்டு அப்படின்றதான் இந்த கார்டோட பேரு. நார்மலா வந்து கார்டு வந்து பிளாஸ்டிக்ல தான் கொடுப்பாங்க. ஒன்ஸ் வந்து இப்போ வந்து ஒரு 3 வருஷம் வேலிடேட் இருக்குன்னு வச்சுக்காங்களேன், அந்த வேலிடேட்டி முடிஞ்ச பிறகு வந்து நம்ம என்ன பண்ணுவோம், தூக்கி போட்டுருவோமா. லைக் வந்து இந்த தூக்கி போடுறப்ப இது வந்து பிளாஸ்டிக்ல இருக்கனால இது வந்து ஈஸியா வந்து மக்காது சரியா. இப்ப என்ன பண்றாங்கன்னா, இந்த கார்டை வந்து பயோடிகிரேடபிள், ஈஸியா வந்து டீகம்போஸ் பண்ற மாதிரி வந்து அந்த மெட்டீரியல்ல வந்து கொடுக்குறாங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்காங்க. வேற என்ன இதுல இருக்கும், இந்த கார்டு வந்து உனக்கு வேணும்னு வச்சுக்கோங்க, இந்த ஜாகல் ப்ரீபெய்ட் ஓசன் சர்வீஸ் லிமிடெடுக்கு வந்து ஒரு மொபைல் அப்ளிகேஷன் வந்து இருக்கும், jack.money அப்படின்னு ஒரு அப்ளிகேஷன் இருக்கும். அது வழியா வந்து நீ வந்து ஈஸியா வந்து வாங்கிக்கலாம் அப்படின்றதையும் சொல்லியிருப்பாங்க. வேற என்ன இதுல இருக்கும்னா வந்து லைக் வந்து நார்மலா கிரெடிட் கார்டுல வந்து என்னென்ன டிஸ்கவுண்ட் இருக்கு மிச்சம் எல்லாமே வந்து இதுலயும் இருக்கும். நீ வந்து ஜுவல்லரி வந்து வாங்கினேன்னு வச்சுக்கோங்க, உனக்கு வந்து 1.5 முடியும் வந்து டிஸ்கவுண்ட் வந்து கிடைக்கும் அப்படின்றதையும் சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? புரிஞ்சிச்சா? வழங்குச்சா? ஓகே, அடுத்து வந்து பிஎஃப்ஆர்டிஏ சரியா, பென்ஷன் ஃபண்ட் ரெகுலேட்டரி அண்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டின்னு சொல்லுவாங்க. இவனை பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும் சரியா. இந்தியால இந்த பென்ஷன் சம்பந்தப்பட்ட விஷயம்லாம் இருக்கு பாத்தீங்களா, அது எல்லாத்தையும் ரெகுலேட் பண்றது வந்து இவன் தான். ஓகேவா? இவன் என்ன பண்ணிருப்பான் வந்து புதுசா வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. அந்த பிளாட்ஃபார்மோட பேர் பாத்துக்கோங்க, பிஎஃப்ஆர்டிஏ பென்ஷன் சகாயாக் அப்படின்ற ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. அது என்னடா பிளாட்ஃபார்ம் கேட்டீங்கன்னா வந்து, உதாரணத்துக்கு வந்து என்ன எடுத்துக்காங்க, நான் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு பென்ஷன் லைக் வந்து இந்த என்பிஎஸ்ஏ வந்து மாசம் மாசம் வந்து கட்டுறேன்னு வச்சுக்கோங்களேன். லைக் வந்து ஒரு 5000 ரூபா ஒரு 6000 ரூபாய் கட்டுறேன். இப்போ வந்து நான் வந்து ஒரு 5000 ரூபாய் கட்டுறேன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து ஒரு 2 நாள்லயோ ஒரு 3 நாள்லயோ வந்து என் அக்கௌண்ட்ல வந்து ரிஃப்ளெக்ட் ஆகணும். இந்த மாதிரி வந்து டெபாசிட் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லி ரிஃப்ளெக்ட் வந்து ஆகணும். ஒருவேளை ஆகாட்டின்னு வச்சுக்கோங்க, நல்லா வச்சுக்கோங்க, ஒருவேளை ஆகாட்டி நான் என்ன பண்ணுவேன் வந்து கம்ப்ளைண்ட் வந்து பண்ற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நான் வந்து 5000 ரூபாய் போட்டேன், இன்னும் வந்து என் அக்கௌண்ட்டுக்கு வந்து வரல அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ற மாதிரி இருக்கும். இந்த கம்ப்ளைண்ட் வந்து ஃபர்ஸ்ட் வந்து எப்படி பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா, டைரக்டா வந்து அவனோட ஆபீஸ்க்கு போய் வந்து இந்த லெட்டர் மாதிரி வந்து எழுதி தரணும். இல்லைன்னா வந்து அவனுக்கு வந்து மெயில் வந்து போடணும் சரியா. இங்கிலீஷ்ல வந்து மெயில் வந்து போடுற மாதிரி இருக்கும். இப்போ இது வந்து ரொம்ப சிரமமா இருக்கா, இதை வந்து சுலபப்படுத்தணும் அப்படின்றதுக்காக ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அந்த பிளாட்ஃபார்மோட பேர் பார்த்துக்காங்க, பென்ஷன் சகாயாக் அப்படின்றத அந்த பிளாட்ஃபார்மோட பேர். இதுல வந்து என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, நீ வீட்டுல உட்காந்து ஏதாச்சும் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் வந்து இருக்குன்னு வச்சுக்கோங்க, நீ வீட்டுல உட்காந்து இந்த பிளாட்ஃபார்ம் வந்து ஓப்பன் பண்ணிட்டு, இதுல வந்து என்ன சிறப்பம்சம்னா உன்னோட சொந்த லாங்குவேஜ், நல்லா வச்சுக்கோங்க, கேட்கலையா, உன்னோட சொந்த லாங்குவேஜ் லைக் வந்து தமிழ்லயோ இங்கிலீஷ்
இங்க தமிழ் இந்த மாதிரி வந்து ஒரு 22 லாங்குவேஜ் இருக்கும் சரியா. உன்னோட சொந்த லாங்குவேஜ்லயே வந்து நீ வந்து இந்த மாதிரி வந்து மெயில் பண்ணிக்கலாம் சரியா. இந்த பார்ப்பா நான் வந்து போட்டேன் வரல, அதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னு சொல்லி வந்து மெயில்ல வந்து பண்ணிக்கலாம். அவன் ரிப்ளை பண்றான் பாத்தீங்களா, நீ எந்த லாங்குவேஜ்ல வந்து மெயில் பண்றியோ அதே லாங்குவேஜ்ல வந்து ரிப்ளை வந்து பண்ணுவான். இது ஒரு சிறப்பு கொஞ்சம் சரியா. இல்லடா எனக்கு படிக்கவே தெரியாது, எனக்கு டைப் அடிக்க தெரியலனாலும் உங்களுக்கு வந்து என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னா வந்து வாய்ஸ் ஃபீச்சர் சரியா. லைக் வந்து நீங்க வந்து வாய்ஸ் ஆன் பண்ணி டைரக்டா தமிழ்ல சொல்ற மாதிரி, இந்த பாருப்பா நான் மாதிரி காசு வந்து போட்டேன், எனக்கு வந்து எந்த எந்த ரெஸ்பான்ஸும் இல்ல, என்ன பண்றது ஏது பண்றது இந்த மாதிரி வந்து வாய்ஸ்ல வந்து கேட்டுக்கலாம். அவன் ரிப்ளை பண்றதும் நீ எந்த வாய்ஸ்ல தமிழ்ல வந்து சொன்னீங்கன்னா அதே தமிழ்ல வந்து உனக்கு வந்து ரிப்ளை வந்து பண்ணிடுவான். அந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் தான் வந்து பென்ஷன் சகாயக் அப்படின்ற ஒரு பிளாட்ஃபார்ம். புரிஞ்சுச்சா இது எதுக்காக ஏன்னு? இல்ல ஒரு சிறப்பு அம்சம் இருக்கும், அதையும் பாத்துக்காங்க. ஆட்டோமேட்டிக் எஸ்கலேஷன், அதாவது இப்ப வந்து நீ வந்து கம்ப்ளைண்ட் வந்து பண்றேன்னு வச்சுக்கோங்களேன், நார்மலா வந்து மெயில் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். ஒருவேளை முத வாட்டி பண்ற ரெஸ்பான்ஸ் இல்ல, ரெண்டாவது வாட்டி பண்ற ரெஸ்பான்ஸ் இல்ல சரியா. இப்ப என்ன பண்ணுவா, நீ திருப்பி திருப்பி பண்ணிக்கிட்டே இருப்பியா. இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து நீ ஒன்ஸ் வந்து இந்த பிளாட்ஃபார்ம் வழியா வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்குன்னு பர்டிகுலர் டைம் பீரியட் இருக்கும். இந்த 20 நாள் 30 நாள் அப்படின்னு டைம் பீரியட் இருக்கும். உனக்கு சொல்யூஷன் வந்து வரலைன்னா இந்த பிளாட்ஃபார்மே ஆட்டோமேட்டிக்கா அந்த கம்ப்ளைண்ட்டை இந்த ஹையர் அத்தாரிட்டிஸ் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா சென்ட் பண்ணிடும். நீ திருப்பி திருப்பி கம்ப்ளைண்ட் பண்ணணும் அவசியம் இல்ல. இதுவே வந்து ஒரு குறிப்பிட்ட டைம்ல ஆக்ஷன் எடுக்கலைன்னா அதை வந்து ஹையர் அத்தாரிட்டிக்கு வந்து சென்ட் வந்து பண்ணிடும். அந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம், அந்த மாதிரி வந்து ஒரு விஷயம் வந்து இதுல வந்து இருக்கு. இந்த ஆட்டோமேட்டிக் எஸ்கலேஷன் மெக்கானிசம் வந்து இதுல இருக்கு அப்படின்றதையும் சொல்லியிருப்பாங்க. ஓகே அவ்வளவுதான் இருக்கும். இது வந்து எதை பேஸ் பண்ணி வந்து கொண்டு வந்திருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து நெக்ஸ்ட் ஜென் சிபிஜிஆர்ஏஎம்எஸ், அதாவது என்ன சொல்றா, சென்ட்ரலைஸ் பப்ளிக் கிரிவன்ஸ் ரெட்ரஸ் அண்ட் மானிட்டரிங் சிஸ்டம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும். லைக் வந்து உங்க வீட்டு பக்கம் வந்து தெருலைட் எரியலையோ, சாக்கடையில தண்ணி அடைச்சுக்கிட்டாலோ, இல்லைன்னா வந்து ரோடு வந்து பள்ளமா இருந்துச்சுனாலோ நீ வந்து இந்த சிஸ்டத்துல வந்து கம்ப்ளைண்ட் வந்து பண்ணிக்கலாம். நல்லா தெரியும், சென்ட்ரலைஸ் பப்ளிக் கிரிவன்ஸ் அப்படின்னு ஒரு இது இருக்கும். அதுல டைரக்டா வந்து நீ வந்து கம்ப்ளைண்ட் வந்து பண்ணினா வந்து அவங்க வந்து சரி பண்ணி வந்து கொடுப்பாங்க. அதை பேஸ் பண்ணி தான் வந்து இப்ப வந்து நாங்க வந்து இதை வந்து கொண்டு வந்திருக்கோம், அதே மாதிரி வந்து இது வந்து வேலை செய்யும் அப்படின்றது சொல்லியிருப்பாங்க. ஓகே தானே, மத்தவங்களுக்கு தான் புரியுதுதானே? அளவுல குழப்பம்னு இருக்கும். ஓகே அடுத்த விஷயம் வந்து கிரெடிட் லைனு. அது என்னடா கிரெடிட் லைன் கேட்டீங்கன்னா வந்து இப்ப வந்து உதாரணத்துக்கு என்ன சொல்றேன், நீங்க போய் வந்து பேங்க்ல வந்து ஒரு அக்கௌண்ட் வந்து ஓபன் பண்றீங்க சரியா. உன்னோட இது வந்து எதை பேஸ் பண்ணி தருவானா வந்து உன்னோட அக்கௌண்ட் பேலன்ஸ் சரியா. நல்லா வச்சுக்காங்க. கேக்குதா இல்லையா? நீங்க லெஃப்ட் சைடு உள்ள வாங்க ஒரு வாட்டி. கரெக்டா கேக்குது தானே? அப்பப்ப சிஏ ரிவிஷன் வந்து அட்டன் பண்ணுவேன் சரியா. அப்ப எதுவுமே கேட்காது, லைக் வந்து அப்படின்னு கேட்கும், ஆனா வந்து ஆன்சர் வரும். எப்படிடா அப்படின்னு இருக்கும். என்னடா கேட்கவே இல்ல, ஒரு வாட்டி அடுத்த கேள்வி இப்படிதான் வரும்னு சொல்லி அவங்களே ஆன்சர் போட்டுருவாங்க அப்படின்னு இருக்கும். அந்த மாதிரி கேக்குதுன்னா சொல்லிருங்க. அந்த மாதிரி கேட்டுச்சுன்னா அர்த்தமே இருக்காது. அது வந்து ஏதோ ரிவிஷன் ஓகே, அந்த கொஸ்டின் வந்து நமக்கு முன்னாடியே தெரியும். எக்ஸ்பிளனேஷன்ன்றது வந்து அப்படி இருக்காது. கேக்குதா இல்லையா? உங்களுக்கும் அப்படிதான் இருக்கா? பாத்தீங்களா, சேலம் தர்மபுரி எல்லாத்துக்கும் அப்படிதான் இருக்கு. எல்லாத்துக்கும் அப்படிதான் இருக்கா? இது முன்னாடியே சொல்லணுங்க. எல்லாரும் சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க, ஏதாச்சும் பண்ணிருக்கணும். பாதி பேருக்கு இருக்குது, மீதி பேருக்கு கேட்கலையா? ஓகே நான் இந்த 2 நிமிஷம் சொல்லிடுறேன் சரியா. என்ன சொல்லிட்டு இருந்தேன். ஓகே கிரெடிட் லைன், இப்போ வந்து நீ வந்து ஒரு பேங்க்ல வந்து ஒரு அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்றேன்னு வச்சுக்கோங்க, இது முக்கியம் சரியா. அடுத்த 2 நிமிஷம் முக்கியம்.
உன்னோட பேலன்ஸ் பொறுத்து நல்லா வச்சுக்கோங்க. உன்னோட பேலன்ஸ் அக்கௌண்ட் பேலன்ஸை பொறுத்து, அதே மாதிரி வந்து உன்னோட கிரெடிட் ஸ்கோரை பொறுத்து, நீ வந்து ஒரு லோன் வந்து வாங்கிட்டீங்கன்னா எவ்வளவு ஃபாஸ்டா எவ்வளவு கரெக்டா ரீபே வந்து பண்ற அதை பொறுத்து வந்து பேங்க்காரன் வந்து உனக்கு வந்து ஒரு கிரெடிட் லைன் வந்து தருவாங்க. அது என்னடா கிரெடிட் லைன் வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து உதாரணத்துக்கு வந்து ஒரு 50,000 கிரெடிட் லைன் வந்து தராங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ உங்க அக்கௌண்ட்ல வந்து வெறும் 2,000 தான் இருக்கு, சரியா? ஒரு பொருளை வந்து நீங்க வந்து வாங்குறீங்க, அந்த பொருள் வந்து 10,000 வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து உங்களுக்கு வந்து கிரெடிட் லைன் வந்து 50,000 இருக்கு. இந்த 50,000 இருந்து நீ வந்து காசு வந்து எடுத்துக்கலாம், சரியா? லைக் வந்து ஒரு ஓடி மாதிரி. ஓடினா வந்து உங்களோட டைரக்டா வந்து உங்களோட அக்கௌண்ட் பேலன்ஸ்ல இருந்து எடுப்பாங்க. இதை வந்து அப்படிலாம் கிடையாது. ஒரு 50,000 தனியா வந்து கொடுத்துருவாங்க. உங்களுக்கு தேவைப்படுறப்ப இந்த 50,000 வந்து எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு லோன் மாதிரி தான், சரியா? இந்த மாதிரி எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு வந்து நீ வந்து ரீபே வந்து பண்ணணும். புரிஞ்சிச்சா கிரெடிட் லைன் என்னன்னு? புரிஞ்சிச்சா கிரெடிட் லைன்னா? ஓகேவா? இந்த கிரெடிட் லைன் திருப்பி சொல்றேன். இந்த கிரெடிட் லைன்ல யூபிஐ வழியா லைக் வந்து ஒரு 50,000 தராங்கன்னு வச்சுக்காங்க. அந்த 50,000 யூபிஐ யூஸ் பண்ணி வந்து நீ வந்து யூஸ் பண்ணினா அதான் வந்து யூபிஐ லிங்க் கிரெடிட் லைன்னு சொல்லுவாங்க. விளங்குச்சுதானே? ஆல்ரெடி படிச்சது இதெல்லாம். அந்த 50,000 லைக் வந்து நீ 10,000 யூபிஐ யூஸ் பண்ணி வந்து பண்ணேன்னு வச்சுக்காங்க. ஒரு 20,000 பண்ணேன்னு வச்சுக்கோங்க. யூபிஐ யூஸ் பண்ணி பண்றேன் பாத்தீங்களா, அதுதான் வந்து யூபிஐ லிங்க் கிரெடிட் லைன்னு சொல்லுவாங்க. இப்ப என்ன விஷயம்னு கேட்டீங்கன்னா 2023 அப்படி கூட வச்சுக்கோங்க. கிரெடிட் கார்டு, ஓடி அதுக்கு இதுக்கு வந்து லைட்டா டிஃபரன்ஸ் ஆகும், சரியா? இப்போ வந்து நீ வந்து ஓடி வந்து எடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து உனக்கு வந்து ஓடி வந்து ஒரு 50,000 தராங்கன்னா உன்னோட அக்கௌண்ட் பேலன்ஸ்ல இருந்து அது வந்து கழியும், சரியா? இப்போ வந்து உன் அக்கௌண்ட்ல வந்து ஒரு 30,000 இருக்கு. நீ வந்து ஓடி வழியா வந்து ஒரு 50,000 எடுக்கணும்னா பேலன்ஸ் வந்து நெகட்டிவ்ல வந்து போகும், சரியா? அதுக்கப்புறம் வந்து நீ வந்து திருப்பி கட்டுற மாதிரி இருக்கும். இது எப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து தனியா நீ அக்கௌண்ட் பேலன்ஸ் எல்லாம் கிடையாது, சரியா? தனியா வந்து ஒரு 50,000 கொடுத்துருவாங்க. இந்த 50,000 நீ எப்ப வேணா யூஸ் பண்ணிக்கலாம். 10,000 20,000 அது காலி ஆகிற முடியும் வந்து நீ வந்து எப்ப வேணா யூஸ் பண்ணிக்கலாம். அதுதான் வந்து இதுக்கும் அதுக்குள்ள டிஃபரன்ஸ். அதே மாதிரி வந்து இதுல வந்து கிரெடிட் லைன்ல வந்து எந்த வித சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல வந்து பேலன்ஸ் வந்து ரெடியூஸ் ஆகாது. ஓடில வந்து இந்த அந்த சேவிங்ஸ் அக்கௌண்ட் பேலன்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அதுல வந்து ரெடியூஸ் வந்து ஆகும். ஓகேவா? அதுதான் அதுக்குள்ள டிஃபரன்ஸ். என்ன சொல்லிக்கிட்டு இருந்தேன்? இப்ப விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து 2023 திருப்பி சொல்றேன். 2023 இந்த கிரெடிட் லைன் வந்து ஃபர்ஸ்ட் வந்து கமர்ஷியல் பேங்க்கு வந்து ஆர்பிஐ வந்து கொண்டு வந்திருப்பாங்க. கமர்ஷியல் பேங்க்லாம் வந்து இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம்பா, அவனோட கஸ்டமருக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம்பா அப்படின்னு சொல்லி வந்து 2023 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இதை ஃபாலோ பண்ணி என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா 2024 டிசம்பர் மாசம் வந்து ஸ்மால் பைனான்ஸ் பேங்க்குக்கு வந்து இந்த விஷயத்தை வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இப்போ இதுல வந்து ஒரு சில கிளாரிபிகேஷன் வந்து ஆர்பிஐ வந்து தராங்க. அது என்ன தராங்க, எது தராங்க அப்படின்றதுதான் விஷயம். இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒரு 2 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஏபி அப்படின்னு ஒரு 2 பேர் இருக்காரு. இந்த ஏ அப்படின்றவர் வந்து என்ன பண்றாங்கன்னா வந்து அவனோட பேங்க் வந்து இந்த ஏக்கு வந்து பர்சனல் கிரெடிட்னு சொல்லி வந்து ஒரு 50,000 வந்து தருது. திருப்பி சொல்றேன். இந்த ஏ அப்படின்னு ஒருத்தவங்களுக்கு அந்த அவனோட பேங்க் வந்து பர்சனல் கிரெடிட் சொல்லி வந்து ஒரு 50,000 தருது, சரியா? இந்த பிக்கு என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா வந்து எஜுகேஷன் கிரெடிட் சொல்லி வந்து ஒரு 50,000 தருது. இந்த பின்ற வந்து ஒரு ஸ்டூடெண்ட் வச்சுக்காங்க. அவனுக்கு வந்து எஜுகேஷன் கிரெடிட் சொல்லி வந்து ஒரு 50,000 வந்து தருது. இதுக்கான அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இப்ப ஆர்பிஐ என்ன சொல்றாங்கன்னா வந்து எம்பா ஏ உனக்கு வந்து என்ன கொடுத்துருக்கோம், பர்சனல் கிரெடிட்ல இருந்து ஒரு 50,000 வந்து கொடுத்துருக்கோம். ஓகேவா? இந்த 50,000 வந்து நீ வந்து யூஸ் பண்ணிக்கலாம், சரியா? நீ வந்து யூபிஐ வழியா வந்து யூஸ் பண்ற அதெல்லாம் ஓகே. ஆனா வந்து நான் கொடுத்தது வந்து பர்சனல் கிரெடிட் லைன், அதாவது ஒரு பர்சனல் லோன், சரியா? நார்மலா வந்து நீ வந்து பர்சனல் லோன் வந்து எப்படி வந்து வாங்குவ, லைக் வந்து எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கட்டுவ, அதுக்கப்புறம் வந்து என்ன ரூல்ஸ்லாம் வந்து அதுக்கு வந்து ஃபாலோ பண்ணுவ, அது எல்லாமே இதுக்கு வந்து பொருந்தும். நீ யூபிஐ வழியா கட்டுறதுனால இது தனியா லோன்லாம் கிடையாது. இதுவும் பர்சனல் லோன் தான். பர்சனல் லோனுக்கு வந்து என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கட்டுறியோ, என்னென்ன ரூல்ஸ் வந்து கடைபிடிக்கிறியோ அதையும் இதுக்கு வந்து ஃபாலோ பண்ணணும், சரியா? என் பிஇ உனக்கு கொடுத்தது வந்து எஜுகேஷன் லோன் தான். அது வந்து யூபிஐ வழியா கொடுத்துருக்கேனே தவிர அது தனியா வந்து யூபிஐ லோன்லாம் கிடையாது. இதுவும் எஜுகேஷன் லோன் தான். இதுக்கு வந்து என்னென்ன அந்த அங்க என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கட்டுறியோ அதுதான் வந்து இதுக்கும் வந்து கட்டணும். அங்க என்ன ரூல்ஸ் வந்து ஃபாலோ பண்றியோ அதை தான் வந்து இதுக்கும் வந்து ஃபாலோ பண்ணணும். இதுவும் அதுவும் வேற வேறலாம் எல்லாம் கிடையாது. யூபிஐ வழியா கொடுக்கறதுனால இது வந்து யூபிஐ லோன்லாம் கிடையாது. இதுவும் எஜுகேஷன் லோன் தான், இதுவும் பர்சனல் லோன் தான் அப்படின்னு சொல்லி வந்து ஒரு கிளாரிபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. விளங்குச்சா? புரிஞ்சுச்சா? பேங்க் சொல்றப்பே கொடுக்குறப்பே சொல்லிடணும், சரியா? இதுதான்ப்பா டேர்ம்ஸ். இங்க அங்க என்ன யூஸ் பண்றோ அதுதான் இங்க. யூபிஐ வழியா யூஸ் பண்றதுனால இது தனியா லோன் தான் கிடையாது. இதுவும் எஜுகேஷன் லோன் தான், இதுவும் பர்சனல் லோன் தான் அப்படின்னு சொல்லி வந்து கிளாரிபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. வழங்குச்சு தானே? ஓகே, அடுத்த விஷயம் வந்துருங்க. வேற எதுவும் அதுல இருக்காது. அந்த 2023 கமர்ஷியல் பேங்க், 2024 ஸ்மால் பைனான்ஸ் பேங்க், அதையும் நான் வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இதை வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்து 2-3 வாட்டி பார்த்துருப்போம், சரியா?
கிசான் கிரெடிட் கார்டு ஸ்கீம்னு சொல்லுவாங்க. அதாவது பிப்ரவரி மாசம் நானே சொல்லியிருப்பேன் சரியா. அதாவது பிப்ரவரி 12ஆம் தேதி வந்து இந்த இதை வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து கிசான் கிரெடிட் கார்டு ஸ்கீம்னா என்னன்னு தெரியணும். ஆக்சுவலா வந்து இந்த ஸ்கீம் வந்து எப்போ கொண்டு வந்திருப்பாங்க, திருப்பி சொல்றேன், இந்த ஸ்கீம் வந்து எப்போ கொண்டு வந்திருப்பாங்கன்னா 1900 கேட்கலையா? ஏமா டைப் பண்ணுங்க 2 கையில. சூப்பர், கிளியர் இருக்கீங்களா? ஓகே, ஆக்சுவலா வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து என்ன சொல்லி கிசான் கிரெடிட் கார்டு ஸ்கீம் சரியா. அதனால வச்சுக்கோங்க, இந்த ஸ்கீம் வந்து எப்போ கொண்டு வந்திருப்பாங்க கேட்டீங்கன்னா 1998 வந்து கொண்டு வந்திருப்பாங்க சரியா. யார் வந்து இதை வந்து கொண்டு வரணும் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து நம்ம நபார்டு இருப்பாங்க பாத்தீங்களா. நபார்டுல முக்கியமா வந்து ஒரு கமிட்டி ஒன்று இருக்கும், ஆர்வி குப்தா அப்படின்ற ஒரு கமிட்டி இருக்கும் சரியா. அந்த கமிட்டி தான் வந்து இதை வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி இருந்து கிசான் கிரெடிட் கார்டு ஸ்கீம் வந்து கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி வந்து ரெக்கமெண்ட் வந்து பண்ணியிருப்பாங்க. இது யாருக்காக கொண்டு வந்திருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து நம்ம ஃபார்மர்ஸ் இருப்பாங்க பாத்தீங்களா. திருப்பி சொல்றேன், நம்ம ஃபார்மர்ஸ் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு ஸ்கீம் தான் வந்து இந்த கிசான் கிரெடிட் கார்டு ஸ்கீம் சரியா. இதோட பேர் பார்த்துக்கங்க, கிரெடிட் கார்டுன்னு இருக்கா. நார்மலா வந்து நீ வந்து ஒரு கிரெடிட் கார்டு வந்து வாங்குறேன்னா வந்து லைக் வந்து நீ வந்து முன்னாடியே வந்து அந்த அமௌண்ட் வந்து ஸ்பெண்ட் பண்ணிடுவ. உனக்குன்னு ஒரு லிமிட் கொடுப்பாங்க, அந்த லிமிட்ல இருக்க அமௌண்ட் வந்து நீ வந்து ஸ்பெண்ட் பண்ணுவ. அதை வந்து 45 நாள் கழிச்சு வந்து நீ வந்து ரீபே பண்ற மாதிரி சரியா. அதே கான்செப்ட் தான் இங்கேயும் செயல்படும். இப்போ வந்து ஒரு ஃபார்மர்ஸ் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், அவருக்கு வந்து இந்த லைக் வந்து என்னது எதுக்கு இந்த உரம் வாங்குறது, இந்த இது வாங்குறது, இதுக்கெல்லாம் வந்து காசு வந்து தேவைப்படுமா, அவருக்கு வந்து ஒரு கிரெடிட் கார்டு வந்து கொடுத்துருவாங்க சரியா. இதுல வந்து நீ வந்து 2 லட்சம் முடியும், அதான் வச்சுக்கோங்க, அப் டு 2 lakhs முடியும் வந்து நீ வந்து ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம் சரியா. ஸ்பெண்ட் பண்ணிட்டு நீ வந்து ஹார்வெஸ்ட் வந்து பண்ற பாத்தீங்களா, லைக் வந்து நீ வந்து எப்படி சொல்றது, இந்த பயிரிடுறதுக்கு தேவையான உரம், அதுக்கப்புறம் வந்து இந்த பூச்சிக்கொல்லி இதெல்லாம் வந்து வாங்குறதுக்கு 2 லட்சம் முடிவை வந்து நீ வந்து ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம். இந்த 2 லட்சத்தை நீ வந்து எப்போ வந்து திருப்பி வந்து கொடுக்கணும் கேட்டீங்கன்னா வந்து ஹார்வெஸ்ட் பண்ணி முடிச்ச பிறகு. திருப்பி சொல்றேன், ஆஃப்டர் ஹார்வெஸ்டிங் அப்புறம் வந்து அந்த லோனை வந்து ரீபே வந்து பண்ணணும். இதுல என்ன சிறப்புன்னு சொன்னா எந்தவித கொள்ளைச்சலும் தேவையில்ல. நல்லா வச்சுக்கோங்க, அப் டு 2 lakhs முடி வந்து எந்தவித கொள்ளைச்சலும் வந்து தேவையில்ல. ஒருவேளை ஒன்றும் இப்ப வந்து நீ எஸ்பிஐல வந்து லோன் வந்து எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க, அங்க வந்து ஒரு 2 lakhs முடி வந்து உனக்கு கொடுத்துடுவாங்க. ஒருவேளை அந்த எஸ்பிஐ வந்து யாரு கூடயோ வந்து பார்ட்னர்ஷிப் வந்து போட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்னொரு பேங்கோட பார்ட்னர்ஷிப் வந்து போட்டிருக்காங்கன்னா அப்ப வந்து நீ வந்து 3 லட்சம் முடி வந்து லோன் வந்து எடுத்துக்கலாம் சரியா. அது வந்து தனி. நார்மலா என்னன்னு கேட்டீங்கன்னா 2 லட்சம் முடி வந்து எந்தவித கொலிச்சலும் நம்ம வந்து இந்த கார்டை யூஸ் பண்ணி வந்து நீ வந்து லோனை வந்து எடுத்துக்கலாம் ஓகேவா. இதுக்கு வந்து ஆர்பிஐ வந்து சில பல ரூல்ஸ் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ரூல்ஸ்ல ஆல்ரெடி இருந்த விஷயத்த வந்து தெளிவு வந்து படுத்திருப்பாங்க. எப்ப வந்து தெளிவுபடுத்திருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து பிப்ரவரி 12ஆம் தேதி வந்து தெளிவு வந்து படுத்திருப்பாங்க. என்ன வந்து அப்படி வந்து சொல்லியிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து நல்லா வச்சுக்கோங்க, இந்த கிசான் கிரெடிட் கார்டு ஸ்கீம் இருக்கு பாத்தீங்களா, இந்த ஸ்கீம் வழியா வந்து அப் டு 2 lakhs வந்து நீ வந்து எந்தவித கொலைச்சல் இல்லாம வந்து நீ வந்து லோன் வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருப்பாங்க. ரெண்டாவது விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இப்போ வந்து நான் வந்து ஒரு 2 லட்சம் ரூபாய்க்கு லோன் வந்து வாங்குறேன்னு வச்சுக்காங்களேன், அதுல வந்து ஃபுல்லா 2 லட்சம் ரூபாய் வந்து நமக்கு வந்து கொடுப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா கிடையாது. அதுல வந்து ஒரு குறிப்பிட்ட பெர்சன்டேஜ் வந்து மார்ஜின் வந்து எடுத்து வைக்கிற மாதிரி சரியா. லைக் வந்து 1,80,000 1,70,000 இந்த மாதிரி தான் வந்து நம்ம கைக்கு வந்து வரும் சரியா. ஆனா வந்து என்ன சொல்லியிருப்பாங்க வந்து இந்த மாதிரி வந்து கிசான் கிரெடிட் கார்டு கீழ வந்து எந்தவித மார்ஜினும் கிடையாது. 2 லட்ச ரூபாய் கேட்டானா அந்த 2 லட்ச ரூபாய் வந்து அவனுக்கு வந்து ஃபுல்லா வந்து நீ வந்து கையில வந்து கொடுக்கணும். அந்த ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருப்பாங்க. மூணாவது விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து SOFன்னு சொல்லுவாங்க. என்னங்க அன்னைக்கே வந்து இது மறந்து போட்டேன். SOFனா என்னது? அது ஒரு ஃபுல் ஃபார்ம் பார்த்து ஆக்சுவலா வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து SOF ஃபினான்ஸ்னு சொல்லுவாங்க. இப்ப என்னன்னா வந்து இப்ப வந்து நான் வந்து ஒரு நெல்லையோ ஒரு கோதுமையோ வந்து விளைவிக்கிறேன்னு வச்சுக்கோங்க, உனக்கு தெரியும் சரியா. இந்த மாதிரி கோதுமை விளைவிக்கிறதுக்கு வந்து 40,000 ரூபாய் தேவைப்படும், நெல் விளைவிக்கிறதுக்கு வந்து 50,000 ரூபாய் தேவைப்படும்னா உனக்கு முன்னாடியே தெரியும்ல, 40,000 ரூபாய் தேவைப்படும் 50,000 ரூபாய் தேவைப்படும்னா அந்த 40,000 ரூபாய் வந்து அவனுக்கு வந்து லோனா கொடுக்கணும். அதை விட்டுட்டு 30,000 ரூபாவோ 20,000 ரூபாவோ வந்து கொடுக்க கூடாது. கரெக்டா அதுக்கு தேவையான ஃபினான்ஸ் வந்து உனக்கு வந்து முன்னாடியே தெரியும்ல, அதுக்கேற்ற மாதிரி வந்து லோன் வந்து கொடுக்கணும் அப்படின்னு ஒரு விஷயம். சோர்ஸ் ஆஃப் ஃபண்ட் சரியா, சோர்ஸ் ஆஃப் ஃபண்ட் தானே கரெக்டா, சோர்ஸ் ஆஃப் ஃபண்ட் ஓகே சரியா. அந்த மாதிரி முன்னாடி தெரியும்ல, அதுக்கு எதுவும் 40,000 ரூபாய் தேவைப்படுது 40,000 ரூபாய் கொடு, அது என்ன கம்மியா கொடுக்குறது, அதெல்லாம் கிடையாது. கரெக்டா வந்து அந்த ஃபண்டுக்கு தேவை இருந்தாலும் அதை வந்து நீ வந்து கொடுக்கணும் அப்படின்றது சொல்லியிருப்பாங்க. நாலாவது விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து பிளெக்சிபிள் லிமிட் சரியா. இது யாருக்காக கொண்டு வந்திருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து மார்ஜினல் ஃபார்மர்ஸ் அப்படி லைக் வந்து அவன் வந்து சொந்தமா நிலம் வச்சிருப்பாங்க. அந்த நிலம் வந்து 2.5 ஏக்கர் நல்லா வச்சுக்கோங்க, ஒரு ஹெக்டர்னா 2.5 ஏக்கர் சரியா. இந்த 2.5 ஏக்கருக்குள்ள வந்து நிலம் வந்து வச்சிருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களதான் வந்து மார்ஜினல் ஃபார்மர்ஸ் சொல்லுவாங்க ஓகேவா. கேட்கலையா? இது ஒண்ணு கேக்குதா இல்லையா? ஹலோ, பாதி நேரம் கேட்கலையா போயிடுச்சு. ஓகே சரியா. இந்த மார்ஜினல் ஃபார்மர்ஸ் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு வந்து முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னு வச்சுக்காங்களேன், இப்போ வந்து 50,000 ரூபாய் லிமிட், 50,000 ரூபாய் வந்து லோன் வந்து எடுக்கிறான்னா அது வந்து ஒரே நேரத்துல தான் எடுக்கிற மாதிரி இருந்துச்சு.
இப்ப என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ஃபிளெக்சிபிள், லைக் வந்து உனக்கு வந்து 50,000 ரூபாய் தேவைப்படுது. நான் வந்து ஆஹ் அது என்னங்க ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே விவசாயத்துல என்ன பண்ணுவாங்க, லைக் அந்த ஸ்டேஜ் பாத்துக்கோங்க. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து நிலத்தை பயிரிடுறதுக்கு வந்து எனக்கு வந்து ஒரு 10,000 ரூபாய் தேவைப்படுச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்போ 10,000 ரூபாய் எடுத்துக்கலாம். அடுத்து வந்து உரம் வாங்குறதுக்கு வந்து ஒரு 2 மாசம் கழிச்சு வந்து ஒரு 30,000 ரூபாய் தேவைப்படுச்சுன்னா அப்போ வந்து 30,000 ரூபாய் எடுத்துக்கலாம். நீ வந்து மொத்தமா 10,000 ரூபாய் 50,000 ரூபாய் எடுக்கணும் அப்படின்ற அவசியம் இல்ல. நீ வந்து தனித்தனியா உனக்கு தேவைப்படுறப்போ நீ வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்து பிளெக்சிபிள் லிமிட்டையும் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த கிராப் டென்யூர் ஸ்டாண்டர்ட் அப்படின்னு ஒரு விஷயத்த வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அது என்னடா கிராப் டென்யூர் ஸ்டாண்டர்ட்னா வந்து, இப்போ வந்து நான் வந்து எஸ்பிஐல வந்து ஒரு லோன் வந்து வாங்குறேன், இந்த கிசான் கிரெடிட் கார்டு ஸ்கீம்ல வந்து வாங்குறேன்னு வச்சுக்கோங்களேன். அவன் என்ன பண்ணுவான்னு கேட்டீங்கன்னா வந்து, நான் வந்து நெல்லை வந்து விளைவிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். அவனுக்கு வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், இந்த மாதிரி வந்து லோன் வந்து வாங்குறப்ப எப்ப திருப்பி கொடுக்கணும்னா வந்து இந்த ஹார்வெஸ்ட் வந்து பண்ணுவோம் பாத்தீங்களா, அப்போ வந்து திருப்பி வந்து கொடுக்கணும். ஓகேவா? இப்போ வந்து நான் எஸ்பிஐ வந்து லோன் வந்து வாங்கினேன்னா நான் சொல்லுவேன், இந்த மாதிரி நெல்லை வந்து விளைவிக்கிறதுக்காக நான் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றேன்னா, அவன் என்ன பண்ணுவான் வந்து ஒரு டைம் லிமிட் வந்து வச்சிருப்பாங்க. நெல்லுக்கு வந்து 6 மாசம் தான் வந்து இந்த அறுவடை காலம் அப்படின்னு சொல்லி வந்து டைம் வந்து லிமிட் வந்து வச்சிருப்பாங்க. அதே இது பக்கத்துல இருக்க கனரா பேங்க் என்ன பண்ணுவாங்க கேட்டீங்கன்னா வந்து 8 மாசம் இந்த மாதிரி வந்து நெல்லுக்கு வந்து அறுவடை காலம் அப்படின்றது வச்சிருப்பாங்க. அந்த கனரா பேங்க்ல எடுத்தீங்கன்னா 8 மாசம் கழிச்சு ரீபே வந்து பண்ணா போதும். அதே இது எஸ்பிஐல எடுத்தீங்கன்னா 6 மாசம் கழிச்சு வந்து ரீபே பண்ணா மட்டும் போதும். சரியா? இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு பேங்க்லயும் ஒரு விஷயம் வந்து இருந்திருக்கும். சரியா? ஒவ்வொரு பேங்க்கும் ஒரு 6 மாசம் 8 மாசம் இந்த மாதிரி வந்து தனித்தனியா வந்து பல வந்து பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் கிடையாதுப்பா. இனிமே வந்து நான் சொல்றதுதான், நீ வந்து விளைவிக்கிற கிராப் வந்து ஷார்ட் டூரேஷனா இருந்துச்சுன்னா அதுக்கான ஸ்டாண்டர்டைஸ்ட் டைம் வந்து எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா 12 மாசம். சரியா? லாங் டூரேஷனா இருந்துச்சுன்னா 18 மாசம் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த கிசான் கிரெடிட் கார்டு இருக்கு பாத்தீங்களா, அதோட வேலிடேஷன் வந்து முன்னாடி வந்து 5 வருஷம் இருந்திருக்கும். அதை வந்து 6 வருஷமா வந்து மாத்திருப்பாங்க. கடைசியா வந்து என்ன சொல்லியிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து சில ரூல்ஸ் எல்லாம் வந்து போட்டிருப்பாங்க. சரியா? இந்த மாதிரி ரூல்ஸ் எல்லாம் வந்து போட்டிருப்பாங்க. என்ன ரூல்ஸ் வந்து போட்டிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து, லைக் வந்து அவன் வந்து லோன் தான் வந்து வாங்கியிருக்காங்க. அதை வந்து கலெக்ஷன் பண்ற ஏஜென்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க பாத்தீங்களா, அவனுக்கு வந்து சில பல விஷயம் எல்லாம் வந்து போட்டிருப்பாங்க. அவன் வந்து முக்கியமான திருமணத்திலயோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா வந்து அவனுக்கு வந்து கால் எல்லாம் பண்ணக்கூடாது. சரியா? இந்த மாதிரி வந்து ஒரு குறிப்பிட்ட டைம் தான் இருக்கு. அந்த டயத்தை வந்து மீறி வந்து நீ வந்து அவன்கிட்ட வந்து இந்த மாதிரி வந்து லைக் வந்து போய் வந்து லோனை கலெக்ட் பண்றது, எந்த வித மிரட்டல், எந்த வித ஹராஸ்மெண்ட், எந்த வித பிரைவேசியிலையும் நீ வந்து தலையிடக்கூடாது அப்படின்னு சொல்லி வந்து ஒரு 8 வித ரூல்ஸ் வந்து போட்டிருப்பாங்க. இது எப்போ போட்டிருப்பாங்க ஏன்னா வந்து பிப்ரவரி 12ஆம் தேதி வந்து இந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. நான் வந்து இதை போட்டிருக்கோம், இதை எப்போ நடைமுறைக்கு வந்து கொண்டு வர போறோம்னு கேட்டீங்கன்னா வந்து ஜூலை 1ஆம் தேதி வந்து நடைமுறைக்கு வந்து கொண்டு வர போறோம் அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. ஆனா வந்து இப்ப என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஜூலை 1 வர வேண்டியது, அது வந்து இது சில பல விஷயங்களால வந்து எங்களால கொண்டு வர முடியல, இதை வந்து நாங்க வந்து அடுத்த வருஷம் ஜனவரி 1ஆம் தேதி வந்து கொண்டு வர போறோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. விளங்குச்சா? புரிஞ்சுச்சா? எல்லாம் ஆல்ரெடி படிச்சு. சரியா? ஜூலை 1 வர வேண்டியது வந்துருந்துச்சுன்னா வந்துருச்சு, நம்ம படிச்சிருப்போம். இதை தள்ளி வச்சிருக்காங்க. ஜூலை 1ல இருந்து அடுத்த ஜனவரி 1க்கு வந்து தள்ளி வச்சிருக்காங்க அப்படின்றதான் விஷயம். ஓகே தானே? நான் சொன்ன விஷயங்கள்லாம் நான் வச்சுக்கோங்க. வேற என்ன இருக்கு? இது வரைக்கும் எத்தனை பேர் வந்து இந்த கிசான் கிரெடிட் கார்டு அக்கௌண்ட் வந்து வச்சிருக்காங்கன்னா 7.75 கோடி அக்கௌண்ட் வந்து இருக்கு. அதுல வந்து எவ்வளவு வந்து லோன் வந்து கொடுத்துருக்காங்கன்னா 9.81 லட்சம் கோடி வந்து லோன் வந்து கொடுத்துருக்காங்க. மார்ச் 2024 கணக்குப்படி. வழங்குச்சானா 2024 கணக்குப்படி.